கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் மறும ரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வேதாந்தத்திலிருந்து என்னோடு கூட வாசியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த வாரம் அதிகால ஜெபத்திலே இதே அதிகாரம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தார். இன்றும் கூட மிக முக்கியமான வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே ஏற்கனவே நாம் வாசித்த வண்ணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் ஒரு சில வசனங்களிலே நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை நாம் வாசித்தோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே அவர் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது, அவர் எந்த கோத்திரத்திலே அவர் பிறந்தார், அவர் பரிசேயனுக்கு பரிசேயன், யூதனுக்கு யூதன் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். இவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக, அவரை அறிகிற அறிவுக்காக, அவரை தெரிந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் விட்டேன் என்று சொல்லி அவர் சொன்ன காரியங்களை சென்ற வாரம் அதிகால ஜெபத்திலே நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், சகோதரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியங்களை சொல்லுகிறார். பின்னானவைகளை மறந்து சில காரியங்களை நாடி அவர் ஓடுகிறதாக சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் அடைந்தாயிற்று, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அடைந்தாயிற்று, நான் கற்றுத் தேர்ந்தவன், இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை வெளிப்படுத்தின எல்லா காரியத்தையும் நான் அறிந்து கொண்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாருங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில, ஆவிக்குரிய முதிர்ச்சியில அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு மனுஷனை நாம் பார்க்கவே முடியாது. எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் அவர் எண்ணினார். தன்னுடைய படிப்பு, தன்னுடைய கோத்திரம் எல்லாவற்றையும் அவர் நஷ்டமாக எண்ணினார். எதற்காக? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் அவர் எண்ணினார். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வெளிப்பாட்டை அதிகமாக பெற்றுக்கொண்ட மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம். அதிக நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த வேதாகமத்திலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒரு வசனத்துக்கு மேல நாம் படிப்பதற்கே மிகவும் கஷ்டப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு விஷயம் ஒவ்வொரு வசனத்திலும் அங்கே பொதிந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே அவர் எழுதின நிருபங்கள் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான எல்லா காரியங்களையும் கூட நமக்கு வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவராக இருந்தாலும் கூட, சிறந்தவராக இருந்தாலும் கூட, ஞானத்திலும் அறிவிலும் செயல்பாட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்களிலும் எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்தவராக, தேறினவராக அங்கே இருந்தாலும் கூட, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், நான் எண்ண மாட்டேன், என்னை குறித்து மேன்மையாக எண்ண மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நான் சொல்வதில்லை. அப்படி என்றால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். எது வரைக்கும் வளர்ந்தார்? இறுதி மூச்சு வரை அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். போதும், இதுவரையும் நான் தெரிந்து கொண்டது போதும், ஆண்டவரை குறித்து நான் தெரிந்து கொண்டது போதும் என்று அவர் ஒரு நாளும் சொல்லவில்லை.
பாருங்க, நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன். நேற்றை போல நான் இன்று இல்லை. நேற்று நான் அறிவிலே குறைவுள்ளவனாக இருந்தேன். கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவிலே குறைவுள்ளவனாக இருந்தேன். நேற்று நான் பால் குடிக்கிறவனை போல இருந்தேன். இன்று நான் மாமிசத்தை சாப்பிடக்கூடியவனாக நான் மாறுகிறேன் என்று அவர் சொல்கிறார். அவருடைய வளர்ச்சி அபரிமிதமாக காணப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், அவருக்கு அந்த தேவனை குறித்து அறிகிற தாகமானது அவருக்கு அதிகமாக காணப்படுகிறது. போதும், இது போதும் என்று ஒரு நாளும் அவர் சொன்னதில்லை. நான் தேறினவன் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன். அவரை குறித்து ஒவ்வொரு நாளும் புதிய வண்ணமாக நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நாம் அப்படி ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்பேக்ஷன் என்ற ஒரு கட்டத்துக்குள்ளாக வந்துட்டோமா? இது போதும், எனக்கு ஆவிக்குரிய தன்மை இதுவரையும் போதும் என்று சொன்னால் அது தேவனுக்கு அடுத்த காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் புதிதாக தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக, செய்திகளின் மூலமாக, நாம் ஜெபத்திலே இருக்கும் பொழுது புதிய காரியங்களை புதிய வண்ணமாக அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மன்னாவானது தினந்தோறும் அது சேகரிக்கப்பட வேண்டும். அவருடைய கிருபைகள் என்னாலும் ஒவ்வொரு நாளும் புதிதாக காணப்படுகிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கிருபை காலைதோறும் புதியவனாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நான் நடந்தாயிற்று என்று நான் சொல்ல மாட்டேன், அல்லது முற்றிலும் தேறினவானேன், எல்லாவற்றிலும் நான் வல்லவனானேன் என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, பாருங்க இந்த வசனத்தை நன்றாக வாசிக்கிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவினால் அவர் பிடிக்கப்பட்டார். He has chosen by Christ Jesus. இயேசு கிறிஸ்துவினால் முதலாவதாக அவர் பிடிக்கப்பட்டார். அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொள்ளவில்லை. தமஸ்குக்கு போகிற வழியிலே சபையை அங்கே அவர் தாக்குவதற்காக, சபையை நிர்மூலமாக்குவதற்காக தமஸ்குக்கு போகிற வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்போஸ்தலனாகிய பவுலை பிடித்தார். பாருங்க, பிடித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அவர் பிடிக்கப்பட்டார். அதை நான் பிடித்து கொள்ளும்படி, பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை பிடிக்கிறார். சில பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க ஏன் கிறிஸ்தவராக இருக்கிறீங்க என்று நாம் கேட்போம் என்றால், அவர் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை தெரிந்து கொண்டார். அவ்வளவுதான் அவங்களுடைய சாட்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்துல வாசிக்கிறோம், அதை நான் பிடித்து கொள்ளும்படி அவர் கையை என் மீது வைத்து என்னை பிடித்து கொண்டார், நானும் அவரை பிடித்து கொண்டேன். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வளர்ச்சி. அவர் என்னை தெரிந்து கொண்டாருங்க, அதனால் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். ஒரு நாள் என்னோட பாவத்தை மன்னித்தார், அதனால் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். அப்படி அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. அது ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இட்ஸ் a challenging life. ஒரு சவாலான வாழ்க்கை. பாருங்க, இங்க சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எந்த நோக்கத்துக்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள முடியும். அவர் என்னை பிடித்துக் கொண்டதுக்கான நோக்கத்தை நானும் அதை பிடித்துக் கொள்கிறேன். பாருங்க, அவர் கையில ஒண்ணு கொடுத்தோம்னாக்கா அதை விடவே மாட்டார். அதை இறுக்கமாக கட்டி பிடித்துக் கொள்வார், அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வார். எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராக அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்பட்டார். நான் பிடித்துக் கொள்ளும்படி, எதற்காக அவர் என்னை பிடித்துக் கொண்டார் அதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். எதற்காக? அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்க, இந்த காரியத்தெல்லாம் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், புதிதான வாழ்க்கைக்கென்று தேவன் அவரை பிடித்தார், இவரும் தேவனை பிடித்து கொண்டார். இந்த புதிதான வாழ்க்கையை அவரும் பிடித்து கொண்டார். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். For the newness of life, புதிதான ஜீவனுள்ள வாழ்க்கைக்காக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பிடித்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவரை போல மாறுவதற்காக, டு தி இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், அவரை போலவே மாறுவதற்கென்று என்ன செய்யப்பட்டார்? அவர் பிடிக்கப்பட்டார். இவரும் அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். டு தி இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். He is an instrument. He is an instrument to preach the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு அவன் பாத்திரமாய் இருக்கிறான். He is a vessel, he is an instrument to preach the gospel என்று சொல்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு, to be a witness, to be a witness and an instrument to preach the gospel. அவனே சாட்சியாக இருப்பதற்காகவும் மாத்திரமல்ல, அவன் ஒரு பாத்திரமாக இருப்பதற்காகவும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கடைசி வரைக்கும் அதை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியாய் பிடித்துக் கொண்டார். எந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவரை அப்போஸ்தலனாகிய பவுலை பிடித்தாரோ அதே நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உறுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கையை பிடித்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அது மாத்திரமல்ல, 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். டு சஃபர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்குள்ளாக தானும் போக வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அது யாருடைய காரியம்? தேவன் அப்போஸ்தலனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அருளின ஒரு கிருபை. அது எது கிருபை? பாடுபட வேண்டும். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். டு சஃபர் ஃபார் கிரைஸ்ட், அவருடைய நாமத்திற்கென்று அவன் பாடுபட வேண்டும். இதையும் அவன் உறுதியாய் பிடித்துக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவரோடு கூட உயிர்ச்செழுதலிலே பங்கு பெறுவதற்கு உறுதியாய் பிடித்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு மிக அருமையான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுலை பிடித்துக் கொள்ளவில்லை. அவர் எந்த நோக்கத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை பிடித்தாரோ அதே நோக்கத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியாய் பிடித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர். இதெல்லாம் ஆசைப்படுறது கட்டாயத்தினால் அல்ல, யாராவது சொல்லி அல்ல, ஆசையாய் பின்தொடர்கிறேன். எது? அவரை போலே மாறுவதற்காக. To be conformed into the image of Christ, அவரை போலவே மாறுவதற்காக. To suffer for his name, அவருடைய நாமத்திற்கென்று பாடுபடுவதற்கு, அவருக்கென்று சாட்சியாக பாத்திரவானாக காணப்படுவதற்கென்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை அதை வாசிக்கிறோம். நியூனஸ் ஆஃப் லைஃப் என்று வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு புதிய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வது. ஆசையாய் தொடர்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். இவையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அவருடைய சாயலுக்கொப்பான சாயலாக நான் மாற்றப்பட்டு விட்டேன் என்று நான் நம்பவில்லை. இன்னும் நான் மாறணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயலுக்குள்ளாக நாம் மாறணும்.
அந்த புதிய ஜீவனுள்ள வாழ்க்கை அதற்குள்ளாக நான் வர வேண்டும். அவர் பாடுபட்டதை போல நானும் பாடுபட வேண்டும். அவர் சாட்சியாக தன்னுடைய ஜீவியத்தை நடத்தினது போல அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகிய நானும் அதை போல நடக்கணும் என்று சொல்லி என்ன செய்யறது? நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. நான் இதில் இன்னும் முழுமை பெறல. அவரை போல நான் இன்னும் மாறல. அவரை போல நான் இன்னும் பாடுகளை சகிக்கல. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி ஓடுகிறேன். ஒவ்வொரு ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட விசுவாசங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரு காரியம், பின்னானவைகளை மறக்கணும், முன்னானவைகளை நோக்கி ஓடணும். பிரஸ் ஆன், forget the past, forget the past. பின்னானவைகளை நான் மறக்க வேண்டும், முன்னானவைகளை நோக்கி நான் ஓட வேண்டும். எதெல்லாம் மறக்கணும்? உதாரணமா பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை செய்த பாவங்களை, அறிக்கை செய்யப்பட்ட பாவங்களை நாம் மறக்கணும். அதை நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி எழுதப்பட்டு, அறிக்கை செய்து விட்டு விடணும். அந்த பாவத்தை நீ சுமந்து கொண்டே வரக்கூடாது. அறிக்கை செய்து விட்டு விடணும். யூ மஸ்ட் forget the sin. பின்னானவைகளை மறந்து என்று வாசிக்கிறோம். பின்னானவைகளை மறக்கணும். உன்னுடைய பாவங்களை நீ மறக்கணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் அறிக்கையிடுவோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 103ஆவது சங்கீதம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். எவ்வளவு தூரம் என்ன முடியுமா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் என்று சொல்ல முடியுமா? உடைய பாவங்களை அவ்வளவாக அவர் தூக்கி போட்டுவிட்டார் என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உன் மீறுதலை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். கார்மேகம் சூழுது, இது எப்பதான் விலகுமோ என்று தவிக்கிற மக்களிடத்திலே நாம் கேட்போம் என்று சொன்னால், கார்மேகம் விலகும் பொழுது சந்தோஷமாக காணப்படுகிறார். ஆகவே கார்மேகம் போல உன்னுடைய பாவங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அகற்றிவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவேன் என்று அவர் சொல்ல. சமுத்திரத்தின் ஆழத்தை நாம் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த இடத்திலே நம்முடைய மீறுதலையும் நம்முடைய பாவங்களையும் அவர் போட்டு விட்டார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமத்தையும் நான் இனி நினைப்பதில்லை. கடலின் ஆழத்திலே மாத்திரம் நான் போடவில்லை, அவருடைய மீறுதலையும் அவருடைய பாவத்தையும் நான் நினைப்பதில்லை. அவரே நினைக்கல, நம்முடைய பாவத்தை அவரே நினைக்கல. கடலின் ஆழத்தை அவர் போட்டு விட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்ம பாவத்தை நம்ம விட்டு அகற்றினார். அவர் நம்முடைய அக்கிரமத்தையும் நம்ம பாவத்தையும் அவர் நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எபிரேயர். ஆகவே நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மறந்து விட்டோமா? பின்னானவைகளை மறந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். நம்முடைய பழைய தோல்விகளை கூட நாம் மறக்கணும். பாருங்க, நம்ம அநேக முறை நம் தோல்வியை நாம் சந்தித்திருக்கிறோம். பாவத்தில் விழுந்து தோல்விகளை சந்தித்து இருக்கிறோம். அந்த தோல்விகளை கூட தேவன் மறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதையே நினைத்து கொண்டிருந்தா we cannot press on forward. நம் முன்னோக்கி நடக்கவே முடியாது. பாருங்க, ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஒலிம்பிக்ஸில் ஓடும்போது தோத்து விட்டார். திரும்பவும் பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறான். அவன் பழையதை எப்படி நாம் தோற்றுவிட்டோமே என்ற அந்த குற்ற உணர்வு இருந்தால் அவனை அடுத்த ஒலிம்பிக்ல அவன் மெடல் அடிக்க முடியுமா? மெடல் வாங்க முடியுமா?
அவன் என்ன செய்யணும்? அதை மறந்து அவன் என்ன செய்யணும்? இந்த ஓட்டத்திற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு ஓட்டத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னாக்கா துக்கம், அழுகை, சோர்வு, மனபாரம் இதெல்லாம் வரும். அவைகளை மறக்க வேண்டும். the past failures அவைகளை மறக்க வேண்டும். விழுந்ததை மறந்து போங்க. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க? இனி விழுவாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய். தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதை மறக்க வேண்டும். முன்னோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பாருங்க, பழைய காரியங்கள், பழைய மாமிசத்திலே நாம் செய்த இன்பங்கள், மாமிசத்தின் இச்சைகள், இவற்றையெல்லாம் மறக்கணும். ஜீவனத்தின் பெருமையை மறக்கணும். மாமிசத்தின் இச்சையை மறக்கணும். பாருங்க, வனாந்தர வழியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது ஒரு இடத்துல பசி நிமித்தமாக அவர் கூக்குலிடும் பொழுது மன்னாவை வானத்திலிருந்து அவர் கொடுத்தார். அவர்கள் அப்பொழுது கூட என்ன சொல்கிறார்கள்? எகிப்திலே நாங்கள் சாப்பிட்ட கோமிட்டி காய்களையும் பூண்டுகளையும் மச்சங்களையும் நான் நினைத்து பார்க்கிறோம், எவ்வளவு அருமையாக இருந்தது அது என்று சொல்லி தங்களுடைய பழைய காரியங்களை, தங்களுடைய இச்சைகளை அவர்கள் நினைப்பூட்டினார்கள். இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். பழையவைகளை மறக்க வேண்டும். பழையவைகளை நாம் மறக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த மன்னா என்னத்துக்கு என்று அவர்கள் கேட்டார்கள். இதை சாப்பிட்டு எங்களுக்கு என்ன செய்யுது? போர் அடிக்குது என்று சொன்னார்கள். தேவனுக்கு கோபமூட்டினார்கள். வனாந்தரத்திலே செத்து மடிந்தார்கள் என்று சொல்லி பழைய இச்சைகளை நாம் மறக்க வேண்டியவர்களாக காணப்படும். We must forget our past pleasures என்று வாசிக்கிறோம். மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை இவர்களெல்லாம் மறக்கணும். பாருங்க, லோத்தின் மனைவி லோத்து, அவருடைய பிள்ளைகள் சோதோம் குமாராவை விட்டு அவர்கள் போகிறார்கள். தேவன் அவர்களை அங்கே வெளியே வரும்படி சொன்னார். சோதோம் குமாராவிலே லோத்து ஒரு பெரிய மனிதனாக, ஆஸ்தி பாஸ்தி உள்ளவனாக அவன் காணப்பட்டான். வீடு, வாசல், நிலங்கள் எல்லாமே அவனுக்கு இருந்தது. அதெல்லாம் தீக்கரையானது. ஆகி கொண்டிருக்கும் பொழுது, தீயிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது லோத்தின் மனைவி என்ன செய்தாள்? தங்களுடைய நிலங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று சொல்லி தன்னுடைய பழைய காரியங்களை நினைப்பூட்டினவர்களாக திரும்பி பார்த்தபொழுது உப்பு தூணாக மாறிப்போனான். எல்லாம் திரும்பி பார்க்காதே, நீ முன்னோக்கி செல், மலைநிலத்திலே ஓடிப்போங்கள், மலைநிலத்திலே ஓடிப்போங்கள் என்று சொல்லி அவளுக்கு அறிவுறுத்தப்பட்டது தேவதூதனால். ஆனால் லோத்தின் மனைவியோ பழைய காரியங்களை, பழைய பாவங்களை, பழைய இச்சைகளை அவள் திரும்பி பார்க்கும்போது உப்பு தூணாக மாறிப்போனாள். முன்னோக்கி நடக்காமல் பின்னோக்கி அவள் பார்த்தாள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று சொல்லுவாள். முன்னானவைகளை நாடக்கூடிய வாய்ப்பு, சித்தம், ஆசை இல்லாமல் போயிடுச்சு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஆசையாய் பின்தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை! கடமைக்காக அல்ல, ஆசையாய் தொடரக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல். அது மாத்திரமல்ல, நமக்கு யாரெல்லாம் நம்மை துன்பப்படுத்தினார்களோ, வேதனைப்படுத்தினார்களோ, நமக்கு துரோகம் செய்தார்களோ, அவற்றையெல்லாம் கூட நாம் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். பின்னானவைகள் அவைகள்லாம் நமக்கு we must forget the sin and the failures of others. அவர்களுடைய தோல்விகளை கூட நாம மறக்கணும். நமக்கு எதிராக அவர்கள் செய்த காரியங்கள், அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மறக்கணும். பாருங்க, ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு வருகிறான் என்று சொன்னால், அவன் முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை நாம் நினைவு கூர்ந்தால் அவனை நேசிக்க முடியுமா? ஒருவேளை மிக ஒரு
ஆம், மிக தேவனுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அந்த மனுஷன் வாழ்ந்திருக்க, அருவருப்பான வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்கக்கூடும். இப்பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான். அவனுடைய பழைய வாழ்க்கையை நாம் நினைவு கூர்ந்தால் அவனை நாம் எப்படி சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியும், சகோதரியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்களுடைய தோல்வியையும் அவர்களுடைய பாவத்தையும் கூட நாம் மறக்க வேண்டும். அவருடைய இச்சைகள், பழைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்கள் உனக்கு தெரிஞ்சிருந்தால், நமக்கு தெரிஞ்சிருந்தால், அதை கூட நாம் என்ன செய்யணும்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். புதிதாய் பிறந்தவனைப் போல அவனையும் கூட நாம் நேசிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. பாருங்க, 13 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். எப்போ ஓட முடியும்? பின்னானவைகளை மறந்தாதான் ஓட முடியும். லக்கை, அதாவது கோல், அவருக்கென்று ஓடி முடிக்கக்கூடிய அந்த இறுதி கட்ட, அதை தேவன் அவருக்கென்று நிர்ணயித்திருக்கிறார். ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னானவைகளை மறந்து முன்னானவை நோக்கி ஓடுகிறார். அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்துல வாசித்தது போல், நான் அடைந்தாயிற்று, நான் முற்றும் தேறினான் ஒரு காலமும் அவர் சொல்வதில்லை. நாம் அப்படி இருக்கிறோமா? நான் தேறிட்டேன், இது போதும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அப்படிப்பட்ட காரியம் எனக்கு நமக்கு வேண்டாம். அன்றென்றும் புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அடைந்தாயிற்று, தேறினானே என்று சொல்லி நான் ஒரு காலம் சொல்வதில்லை. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர். அவர் என்னை பிடித்துக் கொண்டார். ஒரு நோக்கத்திற்கென்று அவர் என்னை பிடித்துக் கொண்டார். நானும் அவரை இந்த நோக்கத்திற்கென்று பிடித்துக் கொண்டேன். அவர் சொல்கிற எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். அவரை போலவே நான் மாறப்போகிறேன். To the conformed to the image of Christ என்று வாசிக்கிறோம். To the newness of the life என்று வாசிக்கிறோம். புதிதான வாழ்க்கை, புதிதான ஜீவனுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவை போல மாறுகின்ற ஒரு வாழ்க்கை, அவருடைய பாடுகளுக்குள்ளாக போகிற ஒரு வாழ்க்கை. இதற்காகத்தான் நான் பிடிக்கப்பட்டேன். நான் அதை ஆசையாய் பின்தொடர்றேன். தேறினவன் என்று நான் சொல்வதில்லை, நான் கிறிஸ்துவை போல மாறிவிட்டேன் என்று நான் சொல்வதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன். அப்படிப்பட்ட ஓட்டத்தை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி நாம் ஓடி முடிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையுமுள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக பேசினேன், நன்றி செலுத்தி துதிக்கிறோம். கொடுத்த உங்களுடைய சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தெரிவித்து உண்மை துதிக்கிறோம். கேட்ட வண்ணமாக நாங்கள் விட்டுவிடாதபடி அதன்படி நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே தேறிவிட்டோம், எங்களுக்கு எல்லாம் அடைந்தாயிற்று, எங்களுக்கு தெரியும் என்று நாங்கள் சொல்லாமல், ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள நீதான் உதவி செய்யும். பெருமை, மேட்டுமை, ஆண்டவரே அகந்தை, இந்த காரியங்கள் ஆண்டவரே நீ வெளிப்படுத்தும் பொழுது எங்களுக்கு வராமல் இருக்க நீதான் உதவி செய்யும். மனுஷீகத்தில் அநேக காரியங்களில் நாங்கள் தப்பிதங்கள் செய்கிறோம், நானும் கூட செய்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய வெளிப்பாட்டை ஆண்டவரே நீ தாமே கொடுத்து வருகிறேன். நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, பின்னானவர்களை மறந்து நானவர்களை நோக்கி ஓடத்தக்கதாக, லக்கை நோக்கி, குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி ஓடத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் நீ தாமே உதவி செய்தல்ல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை வேண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவிற்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.